இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தில் 38ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும், வேதத்தின் மூலமாய் நாம் வாசிக்க முடியும். என்ன சம்பவம் அப்படின்னா, எலியா என்கிற ஒரு தேவ மனுஷனை வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். எலியா என்கிற இந்த தேவ மனுஷன் ஆகாப் என்கிற இஸ்ரவேலுடைய ராஜா இஸ்ரவேலை அரசாட்சி செய்யும் பொழுது கர்த்தர் தன் தீர்க்க தரிசனத்திற்கென்றே தீர்க்கதரிசியாக, திரும்ப சொல்லுகிறேன், ப்ராஃபட், தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட இந்த எலியாவை, தேவ மனிதனாயிருக்கிற தீர்க்கதரிசியாயிருக்கிற எலியாவை என்ன செய்கிறார் அப்படின்னா, கர்த்தர் கூப்பிட்டு சொல்கிறார், போ நீ ஆகாபுக்கு உன்னை காண்பிச்சு சொல்லு, தேசத்தில் பனி மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவ்வளோதான். வந்தார் ஆகாப்ட, பனி மழையும் பெய்யாது, நான் சொல்கிற வரைக்கும் பனி மழையும் பெய்யாது என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தார். முடிஞ்சு போச்சு. 3.5 வருஷம் கழிச்சது. கர்த்தர் சொன்னார், எப்போ தேசத்தில் மலையை கட்டளை இட போகிறேன், போய் ஆகாப்ட போய் சொல்லு. ஒன்றுமே சொல்லலை. ஏவா எல்லாத்தையும் கூப்பிட்டு கர்மேல் மலைக்கு வா, நீயும் ஆகாவுடைய தீர்க்கதரிசிகளும் கர்மேல் மலைக்கு வாங்க சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். எல்லாரும் கர்மேல் மலைக்கு போகிறாங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியா தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே பலியிடுகிறார். பலியிடுவதற்கு முன்னதாக ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இதை நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன், உம்முடைய திட்டத்தின்படி தானே இதை செய்தேன், ஆண்டவரே என்னை கேட்டர்லும் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம், இந்த விண்ணப்பம் பரலோகத்து தேவனிடத்திற்கு போகிறது. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி அனுப்புகிறார். அந்த அக்கினி பலியின் மேல் வைக்கப்பட்டிருந்த காளை, கற்கள், மண், தண்ணீர் எல்லாவற்றையும் நக்கி போட்டது. ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜெபம், சின்ன ஜெபம். நீரும் தேவன், நானுடைய ஊழியக்காரன், உடைய வார்த்தையின்படி நான் இதை செய்கிறேன், அவ்வளவுதான். பெரிய மாற்றம். அதுக்கு பிறகு பாருங்க, தேசத்துல மழை. எலியா சொல்றாரு, எப்பா ஆகா போட்டு ரத்த போட்டு கிளம்புப்பா, மழை வரப்போ இருப்பா, கிளம்பு. அவ்வளவுதான். பெரிய மழை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னா உடைய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். எலியா என்கிற தேவ மனிதன் கர்த்தருடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒருவன். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஊழியம் என்பது கர்த்தர் அழைத்து வர வேண்டும். திரும்ப சொல்றேன், ஊழியம் என்பது கர்த்தர் அழைத்து வர வேண்டும். கர்த்தர் அழைக்காமல் ஒருவன் ஊழியத்திற்கு வருவானால் அவன் கர்த்தருடைய முகத்தை பார்க்க மாட்டான், மனுஷருடைய முகத்தை பார்ப்பான். அவன் கர்த்தருடைய கரத்தை பார்க்க மாட்டான், மனுஷனுடைய கரத்தை பார்ப்பான். அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய மாட்டான், அவன் சார்ந்திருக்கிற ஊழிய நிறுவனத்திற்காக ஊழியம் செய்வான். ஏன்னா கர்த்தர் அழைத்து வரவில்லை. கர்த்தர் அழைத்து ஒருவன் வருவானானால், ஆண்டவர் அழைத்து ஒருவன் ஊழியத்திற்கு வருவானால், அவன் கர்த்தரையே பார்ப்பான், கர்த்தருடைய கரத்தை பார்ப்பான், கர்த்தருடைய முகத்தையே பார்ப்பான், கர்த்தருக்கு ஊழியம் செய்வான். ஊழியத்துல பாடுகளே வரக்கூடாது, ஊழியத்துல பிரச்சனையே வரக்கூடாது, ஊழியத்துல எல்லாம் நல்லா இருக்கணும், ஃபைனான்ஸ்ல இருந்து எல்லாம் நல்லா இருக்கணும். இட்ஸ் நாட் a ministry. இது ஊழியம் அல்ல, இது சுகபோகமான வாழ்க்கை. அதுக்காக தேவன் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கலையே. எலியான்கிற தேவ மனுஷனா பாருங்க, சுகபோகமா வாழ்ந்தார இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்றார், அவ்வளவுதான். ஊழியம் என்பது தேவனால் அழைக்கப்பட்டு அவருக்காக செய்வது.
சுகபோகத்தை நம்பி செய்வது அல்ல, சுகபோகத்தை எதிர்பார்த்து செய்வது அல்ல. அவர் நடத்துவார். அவர் உங்களை எங்க இருக்க சொல்லியிருக்கிறார் அங்கே இருக்கணும். திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களை எங்க இருக்க சொல்லியிருக்கிறார் அங்க இருக்கணும். பணத்தை நம்பி பணத்துக்காக அல்லது புகழுக்காக வேற ஏதாவது செய்வீங்கன்னா அதுல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இல்லை அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷன் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் இயேசு அதில் இருக்க மாட்டார், கிறிஸ்து அதில் இருக்க மாட்டார். கிறிஸ்து இல்லாத ஊழியம், கிறிஸ்து இல்லாத ஊழியன், கிறிஸ்துவை மையப்படுத்தாத, கிறிஸ்துவுடைய திட்டத்தை செயல்படுத்த விரும்பாத ஊழியன் உண்மையான ஊழியன் அல்ல. அது உண்மையான ஊழியமும் அல்ல. இட்ஸ் நாட் a real ministry. அப்போ ஃபைனான்ஸுக்கு என்ன செய்வீங்க, பணத்துக்கு என்ன செய்வீங்க? எஜமான் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் சந்திப்பாரு. ஏன் அவரை நம்பல? ஏன் நம்ப முடியல? அவரை நம்பினால் அவர் நடத்துவார், நடத்துகிறவர். ஆனா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நடக்காது. இங்க பிச்சை இந்த இந்த இப்படித்தான் ஊழியம் செய்யணும், இப்படித்தான் ஊழியம் செய்யணும், இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம் இல்லைங்க. எஜமான் எதை செய்ய சொல்லுகிறார் அதுதான் ஊழியம். நீங்களும் நானும் ஊழியத்திற்கு முதலாளிகள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் ஊழியத்திற்கு முதலாளிகள் அல்ல. ஊழியம் உங்களுடைய கிடையாது, ஊழியம் கர்த்தருடையது. அவர் தான் எஜமானன், அவர் தான் ஓனர். அவர் என்ன சொல்றாரு அதுதான் ஊழியம். அவர் உங்களை எங்க இருக்க சொல்லி இருக்கிறார் அங்க இருக்கணும். அதுதான் ஊழியனுடைய அழகு, அதுதான் ஊழியனுடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியன் அவர் தான். இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் அல்லது நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது. எலியா என்கிற தேவ மனிதர் விண்ணப்பம் பண்ணினால கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஊழியமும் எலியாவும் தேவனும் நல்லா புரிஞ்சுக்கணும். எலியா தேவன் ஊழியம், மினிஸ்ட்ரி எலைஜா காட். 3 பேரும் தொடர்பில் இருந்தார்கள். ஊழியம் தேவனோடு தொடர்பில் இருந்து எலியாவோடும் இருந்தது. எலியா ஊழியத்தோடும் இருந்தார், தேவனோடும் இருந்தார். இன்னைக்கு நாம் தேவனோடு இருக்கிறோமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னைக்கும் ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு ஊழியக்காரன் எஜமானிடத்தில் இருந்துதான் அவன் வார்த்தைகளை வாங்க வேண்டும். அவன் வார்த்தைகளை வாங்க வேண்டும். எஜமான் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். எஜமான் என்ன சொல்றாரோ அதைத்தான் பேசணும். ஊழியத்துல தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியர் ஆக கூடாது. ஆலோசனை கொடுக்கலாம், ஆனா இதைத்தான் செய்யணும். Do not force. கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தி திணிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா தேவனிடத்தில் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஏன்னா எஜமான் அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் வேலைக்காரன் செய்யணும். அதுல அந்த ஊழியத்தில் நம்ம மூக்கு விடக்கூடாது. எஜமானுக்கும் வேலைக்காரனுக்குள்ள வேலை மட்டும்தான். எஜமானுக்கும் வேலைக்காரனுக்குள்ள வேலை மட்டும்தான். நாம் எப்படி இருக்கிறோம்? தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர் எமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற நாங்கள், விண்ணப்பம் பண்ணுகிற நாங்கள் அப்படி பாதத்தில் காத்திருந்து விண்ணப்பம் பண்ண உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.